புதுச்சேரி. இன்றைய புதுச்சேரி என்பது 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பிரெஞ்சு காலனி செட்டில்மெண்ட்டுகளையே புதுச்சேரி என்று நாம் அழைக்கிறோம். அதற்கு முன்னாடி புதுச்சேரி என்ற யூனியன் பிரதேசம் ஒன்று இல்லை என்று சொன்னா அதை நம்புவீங்களா? பல நூற்றாண்டுக்கு முன்பு சென்றீங்கன்னா புதுச்சேரி என்று அழைக்கப்படும் இந்த நிலப்பரப்பு பல்லவர்கள், பாண்டியர், சேரர், சோழர் ஆகியோரால் பல்வேறு ஆண்டுகளில் ஆட்சி அமைத்து ஆளப்பட்டது. புதுச்சேரி என அழைக்கப்படும் இந்த நிலப்பரப்பு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி மருதம் மற்றும் நெய்தல் நிலப்பரப்புக்கான இடங்களை சார்ந்தது. அதாவது இந்த நிலத்துல வாழ்ந்த மக்கள் உழவு மற்றும் மீன்பிடி தொழில்களில் ஈடுபட்டிருந்தாங்க. புதுச்சேரி உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த நிலப்பரப்பு பல்லவ மன்னர்களால் தலைநகரமாக கொள்ளப்பட்டு 4வது நூற்றாண்டில் ஆட்சியமைக்கப்பட்டு ஆளப்பட்டது. அதன் பிறகு பல்லவரிடமிருந்து சோழர்கள் இந்த இடத்தை வென்று முறையே சுந்தர சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனால் இந்த நிலப்பகுதி ஆளப்பட்டது. இவ்வனைத்தும் 10ஆம் நூற்றாண்டு காலங்களில் நடந்தது. அதன் பிறகு பாண்டியர்கள் சோழரிடமிருந்து இந்த பகுதியை வென்று 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் மன்னர்கள் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுத்திய இடங்களை ஆட்சி அமைத்து வந்தனர். அதுக்கப்புறம் பாண்டியர்களுக்குள் இருந்த பங்காளி சண்டையினால் மாலிக் கஃபூருடைய படையெடுப்புக்கு ஆளாகி அதுக்கப்புறம் தமிழ் மண்ணில் இருந்த தமிழ் மன்னர்களோட ஆட்சி முற்றிலும் நிறைவுக்கு வந்தது. அதன் பிறகே போர்ச்சுகீஸ், டச்சு, பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு ரூல்கள் புதுச்சேரி நிலப்பரப்புக்குள் அமைக்கப்பட்டு புதுச்சேரி என்னும் மாநிலம் பிரெஞ்சு ஆட்சியாளர்களால் புதுச்சேரி எனும் இடம் அமைக்கப்பட்டு ஆளப்பட்டு வந்தது. இதுவே புதுச்சேரியோட வரலாறு. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.